ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரீசெண்டா இந்தோனேஷியன் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு பேய் படம்னு பார்க்க முடியாது, ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு படம். இதே மாதிரியான சில படங்களை ஏற்கனவே நம்ம இந்தோனேஷியன் லாங்குவேஜ்ல பார்த்திருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். படமும் செம்ம எமோஷனலா சோசியல் மெசேஜோட வித்தியாசமான ஒரு ஹாரர் எலமெண்டோட இருக்கும். நம்ம பண்ற ஒவ்வொரு பாவங்களுக்கும் நிச்சயமா ஒரு கணக்கு இருக்கு, தண்டனை அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல செம்மையா காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது உங்களுக்குள்ளயும் சின்னதா நாமளும் சில தப்புல பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளோட மனசுக்குள்ள தோணும். சரி வாங்க, அப்படி என்னதான் இந்த படத்துல காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல 2018வது வருஷத்தை காட்டுறாங்க. அந்த வருஷத்துல ஒரு மிகப்பெரிய சுனாமி ஒன்று இந்தோனேஷியாவை தாக்கி இந்தோனேஷியாவை புரட்டி போட்டிருக்கு. அந்த சுனாமியால பாதிக்கப்பட்ட கடற்கரை கிராமங்களுக்கு போய் ரெஸ்கியூ பண்ண முடியாத அளவுக்கு மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கணும். நிறைய மக்கள் இறந்திருக்காங்க அப்படின்னும் நிறைய மக்கள் காணாமலும் போயிருக்காங்க அப்படின்னு நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்ம ஊர்ல 2004ல வந்து அந்த சுனாமி தான் ஞாபகம் வருது. அப்படியே கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோ ஒரு கான்பரன்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கான். இந்த போட்டோ எனக்கு பஞ்சி தான் அனுப்புறாரு. அவரு பண்டன்ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட SAR ஆபீசர் அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது அவர் தான் ரிஸ்க் டீமோட ஹெட். ஆக்சுவலா அந்த சுனாமி வந்து இன்னைக்கோட 5 நாள் ஆச்சு. ஆனா இன்னமும் பாதிக்கப்பட்ட மக்களால அதுல இருந்து வெளியில வர முடியல. அது மட்டும் இல்லாம எல்லாரையுமே டக்குன்னு ரெஸ்கியூ பண்ண முடியல. அதுக்கான நிதி பற்றாக்குறை இருக்கிறதுனால அதை கலெக்ட் பண்றதுக்காக தான் இந்த மீட்டிங்ல ரொம்பவே எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்கான் ஹீரோ ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். ஹீரோவோட பேச்சை கேட்டு நிறைய உதவிகள் கிடைக்குது. அதனால ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்படி கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோ அவங்க அம்மாவோட அவனோட பழைய பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட அப்பா தான் சமூக நலத்துறை அமைச்சரா இருக்காரு. அவர் ஒரு மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்க அதை பெருமையா பார்த்துக்கிட்டே அம்மாவுக்கு காட்டுறான். அப்ப ஹீரோ சின்ன வயசுல வரைஞ்ச டிராயிங் எல்லாத்தையுமே அவங்க அம்மா இன்னமும் வச்சிருக்கிறத பார்க்க ஹீரோவும் அதை எடுத்து ஆசையா பார்த்துக்கிட்டு இருக்க, ஹீரோவோட சின்ன வயசுல அவனோட டீச்சர் இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போற அந்த பாலத்தை கடக்கும் போது பாவம் பண்ணவங்க நரக குழியில விழுந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அதை கேட்டு ஹீரோவும் அழுதுகிட்டே வந்திருக்கான். அப்பதான் அவங்க ஃபேமிலி பாலத்தை கடக்கிற மாதிரி டிராயிங் வரைஞ்சிருப்பான். அதை ஞாபகப்படுத்தி ஹீரோவோட அம்மாவும் சொல்றாங்க. அதே நேரத்துல ஹீரோவோட அப்பாவும் அவரோட எஸ்கார்ட்டோட அவரோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த தன்னோட அப்பா கிட்ட ஹீரோவும், அப்பா நாளைக்கு நான் முகாமுக்கு போறேன், நாளைக்கு நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியல அப்படின்னு தான் ஹீரோவோட அப்பா சொல்றாரு. அவங்க எல்லாருமே இந்த வீட்டை காலி பண்ண போறாங்களா இல்ல பழைய பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஆனா எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவும் தண்ணியை குடிச்சிட்டு நேரா அவரோட ஆபீஸ் ரூமுக்கு வந்தவரு அவரோட மெயிலுக்கு ரிசீவ் ஆயிருக்கிற ஒரு வீடியோவை பிளே பண்ணி பாக்குறாரு. அதுல சுனாமியில அடிபட்ட ஒரு நபர் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு நகர கூட முடியாம உயிருக்கு போராடி இருக்கிற அந்த நிலைமையில ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால என்னோட பையனை காப்பாற்ற முடியல, அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், எங்களை மீட்க எந்த ஒரு ரெஸ்கியூ டீமும் வரல, நான் ஆஷா கிராமத்துல மாட்டிருக்கேன், ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்த ஹீரோட அப்பாவோட மனசை உடைஞ்சு போகுது. அதனால ஏதோ ஒரு முடிவு பண்ணி இந்த வீடியோவை ஒரு பென்ட்ரைவ்ல ஏத்துறாரு. அப்ப டக்குன்னு ஹீரோ வரவும் அதை மறைச்சு வைக்க ஹீரோவும், அப்பா நான் நம்ம 3 பேர் சொர்க்கத்துக்கு போற மாதிரி பாலத்தை கிராஸ் பண்ற மாதிரி டிராயிங் வரைஞ்சேன்ல, அது இன்னமும் அம்மா வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு அவனு சொல்ல, ஆனா ஹீரோவோட அப்பாவோ கனத்த இதயத்தோட நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணு கலங்கினபடியே வேகமா கிளம்புறாரு. வேகமா ட்ரெஸ் மாத்துறாரு. ஆனா அவருக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அது அவரால் ஜீரணிக்கவே முடியல அப்படிங்கறது அவரோட முகத்தை பார்த்தாலே தெரியுது. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த டிராயிங் எல்லாத்தையுமே ஞாபகார்த்தமா பிரேம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க ஹீரோவோட அப்பாவும் கிளம்பி கீழே வந்து என்னோட எஸ்கார்ட் கிட்ட சாவியை கொடு அப்படின்னு எங்கேயே கிளம்ப பாக்குறாரு. என்னோட எஸ்கார்ட் இல்லாம நீங்க எங்கேயும் போக முடியாது, என்னோட புரோட்டோகாலை மீற முடியாது அப்படின்னு சொல்லுவோம். கடுப்பாகி மறுபடியும் வீட்டுக்குள்ள போனவரு ஹீரோ கிட்ட போயிட்டு எனக்காக ஒரு உதவி பண்ணுவியா அப்படின்னு ஹீரோவை காரை எடுக்க சொல்றாரு. ஹீரோ காரை எடுக்கவும் அந்த எஸ்கார்டும் ஹீரோவோட அப்பாவும் எதுவும் உள்ள இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தியும் பார்த்துட்டு அப்புறமா அனுப்பி வைக்கிறாரு. எஸ்கார்டோட நடவடிக்கையை பார்த்தா அவர் ஹீரோட அப்பாவுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி தெரியல, அவரை கண்காணிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம பாதுகாப்பா வெளியில வந்துட்டப்பா அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோட அப்பாவும் முன் சீட்டுக்கு வராரு. அப்ப ஹீரோவும் நம்ம எங்கப்பா போறோம் அப்படின்னு கேட்க, நம்மளோட பழைய வீட்டுக்கு அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்ல, நீங்க தப்பு பண்ணிட்டே அப்படி சொன்னீங்களே அதுக்காகப்பா அப்படின்னு கேக்குறான். நான் தப்பு மட்டும் பண்ணல ஆரியா, நான் பாவம் பண்ணிருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவங்க டோல் ரோட்ல என்டர் ஆகுறதுனால ஹீரோட அப்பா சீட் பெல்ட்டை போடுறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் சரியா போட முடியல அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஹெல்ப் பண்ணும்போது திடீர்னு அவங்களுக்கு எதிராக ஒரு லாரி வந்து அவங்க காரை இடிக்க அதுல சீட் பெல்ட் போடாதனால ஹீரோட அப்பா லாரியில அடிபட்டு இறந்துடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவும் காரோட பக்கத்துல இருக்கிற ஏரியில போய் விழுந்துடுறான். அதே நேரத்துல ஹீரோட அம்மாவும் ஒரு கண்ணாடி கிளாஸ் தான் விழுந்து உடஞ்சு போறதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. எங்க ஹீரோவும் எப்படி சுயநனக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு கத்தி எடுத்து சீட் பெல்ட்டை அறுத்து வெளியில வந்துடுறான். அதுக்கப்புறம் நீந்தி கரைக்கு வந்தவன் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பயங்கரமா வெளிச்சமா இருக்க இவனை பார்க்கும்போது பின்னாடி சூரியன் மாதிரி பெரிய ஒரு வெளிச்சமா இருக்கு. அதுக்கு முன்னாடி கயிறுல சில பேர் நடந்து போற மாதிரியும் திடீர்னு தவறி விழுகிற மாதிரியும் ஹீரோவுக்கு தெரிய அப்படியே மயங்கறான். அடுத்து ஹீரோ முழிச்சு பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். பக்கத்துல ஹீரோவோட அம்மாவும் இருக்காங்க. அப்பதான் ஹீரோவுக்கு அவங்க அம்மா மூலமா அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னும் அவரை நேத்தே இறுதி அஞ்சலி செலுத்தி அடக்கம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஹீரோவால அவரோட அப்பாவோட இழப்பை
தாங்கவே முடியல, பயங்கரமா அழுகுறான். ஹீரோட அம்மாவும் ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. அப்ப அங்க மினிஸ்டர் அலிம் அப்படிங்கிற இன்னொரு அமைச்சர் வந்திருக்காரு. அவரும் ஹீரோவோட அம்மா கிட்ட ஹீரோவோட அப்பா இறந்ததுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுட்டு ஹீரோட அப்பா இறந்ததுனால கவர்மெண்ட் கொடுத்த அந்த வீட்டுல இருந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோட அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப படத்தோட ஆரம்பத்துல எஸ்ஏ ஆபீசர் அப்படின்னு மிஸ்டர் பஞ்சி அப்படின்னு ஹீரோ ஒருத்தரோட போட்டோவை காட்டியிருப்பான்ல, அவரு அங்க வராரு. அவர் கூட தான் முன்னாடி ஹீரோட அம்மா ரெஸ்கியூ டீம்ல மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரும் வந்து வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. அப்ப அவர் எதையோ ஹீரோவோட அம்மா கிட்ட கொடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவங்களோட ஹஸ்பண்ட் கொடுத்த அந்த பர்த்டே கிஃப்டான வைர நெக்லஸ பார்த்துட்டு அதை கொடுக்காம வச்சிடறாரு. அவங்களும் தன்னோட ஹஸ்பண்ட் நினைச்சு ஃபீல் பண்ணி அழ பெஞ்சி அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. அப்புறமா தான் அவர் கையில வச்சிருக்கிறத காட்டுறாங்க. அது ஒரு லாக்கெட் மாதிரி இருக்கு. அடுத்த சீன்ல ஹீரோட அம்மாவோ தன்னோட ஹஸ்பண்ட் தன்னோட பர்த்டே அன்னைக்கு இந்த நெக்லஸ கிஃப்ட் பண்ண அந்த வீடியோவை பார்த்து பாத்ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பெட்ல படுத்திருக்கும் போது அவனோட பேரு சிவனோட அப்பா கூப்பிடுற மாதிரி இருக்கு. அப்ப பக்கத்துல இருக்கிற திரைக்கு கீழே இருந்து ரத்தமா வர மாதிரி, திரைக்கு பின்னாடி ஏதோ ஒரு நிழல் தெரியுற மாதிரி இருக்கவும் டக்குன்னு விளக்கிட்டு பாக்குறான். ஆனா அங்க அப்படி எதுவுமே இல்ல. அப்பதான் திடீர்னு ஹீரோட அப்பாவோட பேரோட உருவம் ஹீரோவை பயமுறுத்துது. ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் பயந்து கத்த, அந்த சத்தத்தை கேட்ட ஹீரோட அம்மா வந்து ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோவும் அம்மா அப்போ உதவி கேட்கிறாரு அப்படின்னு அவரை பார்த்தே அப்படின்னு சொல்ல, ஹீரோட அம்மாவும் இது வெறும் ஒரு கனவுதான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அடுத்து ஹீரோட அப்பாவோட சமாதிக்கு போயிட்டு அவரோட ஆன்மா சாந்தி அடையறதுக்காக வேண்டிக்கிறாங்க. ஹீரோவும் தன்னோட அப்பாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறான். அடுத்து அவங்களும் அங்கிருந்து கிளம்ப, அடுத்த சீன்ல ஹீரோட அம்மா அவங்க ஹஸ்பண்டோட ரூமை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த பென்ட்ரைவை பார்த்து அதை எடுத்துட்டு வராங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோவும் அவன் வரைஞ்ச அந்த டிராயிங் எல்லாத்தையுமே பிரேம் பண்ணிருப்பான்ல, அந்த எல்லாத்தையுமே சோத்துல விட்டு வைக்கிறான். அடுத்து அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு எல்லா பிரேமும் டக்கு டக்குன்னு கீழே விழ ஒண்ணு மட்டும் அந்த சோத்துல விழாம இருக்கு. அது அந்த சொர்க்கத்துக்கு போற அந்த டிராயிங் தான். அதை ஹீரோவும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அதுவும் கீழே விழ அதை ஹீரோவும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு ஹீரோட அப்பாவோட ஆவி ஹீரோட காலை பிடிக்கவும் மிரண்டு போய் கத்திறான். மறுபடியும் ஹீரோட அம்மா வந்து ஹீரோவை அமைதிப்படுத்துறாங்க. ஹீரோவும் அம்மா அப்பா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டதாவும் அதுக்காக தான் அந்த பழைய வீட்டுக்கு போறதாவும் சொன்னாருமா. அவர் தப்பு மட்டும் பண்ணல, பாவம் பண்ணதாவும் சொன்னாரு. அந்த பாவத்தை நம்ம சரி பண்ணிட்டா அவரோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிருமா அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அவங்க பழைய வீட்டுக்கு போயிட்டு எல்லா இடத்துலயுமே செக் பண்றாங்க. ரொம்ப நேரமா செக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பீரோல இருக்கிற பூட்டை உடைச்சு ஓபன் பண்ணா அந்த பீரோ ஃபுல்லாவே பணமா இருக்கு. இது என்ன பணம், யாரோட பணம் அப்படின்னு குழம்பி போய் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அதுல ஒரு ஃபைல் இருக்கு. அதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அந்த பணம் எல்லாமே சுனாமியில பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நிவாரண நிதியா கொடுக்க வேண்டிய பணம். குறிப்பா ஆஷா அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு போக வேண்டிய நிவாரண நிதி அப்படின்னு அதை அனுப்பிட்ட மாதிரியான ஃபேக்கான ரிப்போர்ட்டுமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஹீரோட அப்பா அப்படின்னு தெரிய வருது. அப்பதான் அந்த பென்ட்ரைவ் ஹீரோட அம்மாவுக்கு ஞாபகம் வர அதுல இருக்கிற ஆடியோவை பிளே பண்ணி பாக்குறாங்க. அதுலதான் மிகப்பெரிய உண்மையை அடங்கியிருக்கு. அந்த இன்னொரு அமைச்சர் இருக்கார்ல மிஸ்டர் அலிம், அவர் தான் ஹீரோட அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி இந்த ஊழல் நெட்வொர்க்ல கொண்டு வந்திருக்காரு. ஆனா இப்ப நிவாரண நிதியிலே ஊழல் பண்றது ஹீரோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா அவரால் ஒன்னும் பண்ண முடியல. அதே நேரத்துல அந்த நிவாரண நிதி போய் சேராத அந்த ஆஷா கிராமத்துல இருந்து ஒருத்தர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருப்பார்ல, அந்த வீடியோ வெளியில வந்தா அதை யாராவது பார்த்தா நிவாரண நிதி போய் சேரல அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு அவங்க பணம் பதவியை வச்சு அதை அமுக்க பார்த்திருக்காங்க. அதுக்கு ஹீரோட அப்பாவோட எஸ்கார்டும் உடந்த. ஆனா ஹீரோட அப்பா தான் வம்படியா அந்த வீடியோவை நான் பார்த்தே ஆகணும், என்னோட மெயிலுக்கு அனுப்பும் அப்படின்னு என்னோட எஸ்கார்ட் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அங்க நடந்த எல்லாத்தையும் பேசின எல்லாத்தையும் ஆடியோவாவும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோவும் ஹீரோட அம்மாவும் ஃபைல நல்லா படிச்சு பாக்குறாங்க. இருந்தாலும் ஹீரோ இதை தன்னோட அப்பா பண்ணிருக்க மாட்டாரு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த மினிஸ்டர் அலிம் தான் அப்படின்னு சொன்னாலும் தன்னோட ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஹீரோட அம்மாவும் அவர் மேல கோவமா இருக்காங்க. ஹீரோவும் அப்பா அப்படி பண்ணிருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அடுத்து ஹீரோட அம்மாவும் அவங்க ஹஸ்பண்ட் கூட இருந்த அந்த டைம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு அவங்களோட ஹஸ்பண்ட் பேயா தெரிய இப்ப அவங்க அந்த ஆஷா கிராமத்துல பணம் பிணங்களுக்கு நடுவுல இருக்காங்க. எல்லா இடத்துல பிணங்களா இருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்து பயந்து நடுங்குறாங்க. அப்படியே பஞ்சியை காட்டுறாங்க. அவரும் அவரோட டீமும் சுனாமியால பாதிக்கப்பட்ட ஆஷா கிராமத்துல இறந்து போன உடம்புகளை அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒருத்தர் தன்னோட இறந்து போன தன்னோட மனைவியை தள்ளிட்டு வராரு. அங்க யாருமே பாதிக்கப்பட்டவங்க இல்ல, எல்லாருக்கும் உதவி கிடைச்சிருச்சு அப்படின்னு எல்லாருமே கூட்டி முகாமுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பஞ்சி நினைச்சுக்கிட்டு இருக்க இப்படி ஒரு பாதிக்கப்பட்டவர் வரவும் அவருக்கு முதலுதவி பண்ண சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து பாக்குறாரு. அதுல எதையுமே உண்மையில அப்படின்னும் எல்லாமே ஃபேக்கா ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு பஞ்சுக்கு தெரிய வருது. அப்படி சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோவும் நேரா மினிஸ்டர் அலிமை தான் பார்க்க வந்திருக்கான். தனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு எங்க அப்பாவை நீங்க தான் கட்டாயப்படுத்தி அவரை தப்பு பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்னு பயங்கரமா
பயங்கரமா கோவப்படுறான். ஆனா அந்த மினிஸ்டர் அலிமும் உண்மையிலேயே உங்க அப்பா ஒண்ணு நல்லவர் கிடையாது, அவர் எங்க கூட சேர்ந்து ஊழல் பண்ணவர் தான் அப்படின்னு சொன்னாலும் ஹீரோ நம்பாம இருக்க அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட தெளிவா எல்லாத்தையும் எடுத்து சொல்லவும் ஹீரோ அடுத்த சீன்ல உடஞ்சு போய் வீட்டுக்கு வராரு. ஆக்சுவலா ஹீரோட அப்பாவும் ஒரு ஊழல்வாதி தான். ஆனா அவருக்கு நிவாரண நிதியில ஊழல் பண்றது பிடிக்காம தான் மனசு திருந்திருப்பாரு. ஆனா ஹீரோட அப்பா எல்லாத்தையுமே தாங்கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றான். அம்மா கிட்டயும் சொல்லி ஃபீல் பண்றான். ஹீரோட சந்தோஷத்துக்காக ஹீரோட அப்பா ரீசெண்டா அவனுக்கு பிடிச்ச காரை வாங்கி கொடுத்திருப்பாரு. அதை பார்த்து ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டு அப்பாவை கார்ல டிரைவுக்கு கூட்டிட்டு போயிருப்பான். இவனோட பையனோட சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டு ஹீரோட அப்பாவும் அதை நான் உங்களுக்கு பண்ணிருக்க கூடாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல அப்படியே அந்த இடம் வேற மாதிரி மாறுது. ஹீரோவும் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹீரோட அப்பாவோட உருவம் ஹீரோட காலை பிடிச்சு கீழே இழுத்து விட டக்குன்னு ஹீரோவும் பயந்துகிட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். அடுத்து அவனுக்கு கீழே இறங்கி வரும்போது ஹீரோட அம்மா அவங்களுக்கு இதே மாதிரி கனவு வந்திருக்கும் போல, அதனால அதை பத்தி வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஹீரோட அப்பாவோட ஆன்மை எதையோ சொல்ல ட்ரை பண்றதாவும் ஹெல்ப் கேட்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற அந்த வீடியோவை செக் பண்ணி பாக்குறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் அப்பாவோட பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு அந்த நிவாரணம் கண்டிப்பா கிடைக்கணும். ஆனா சுனாமி ஏற்பட்டு 5 நாளைக்கு மேலாச்சு, அதனால இப்ப அந்த உதவியை பண்றது சரியா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோட அம்மாவும் ஜட்மெண்ட் டேக்கு முன்னாடி கூட ஒருத்தன் மனசு திருந்தினா அவனோட தவறுகள் மன்னிக்கப்படும் அப்படி சொல்றாங்க. அதனால நம்ம இதை செஞ்சா அப்பாவோட பாவங்கள் மன்னிக்கப்படலாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிக்குது. அப்ப வெளியில யாரோ ஒரு பார்சலை வச்சுட்டு போக ஹீரோவும் யார் நீங்க, இது என்ன பார்சல் அப்படின்னு கேட்க அவன் எதுவுமே சொல்லாம பார்சலை மட்டும் கையில கொடுத்துட்டு போயிடுறான். அடுத்து அவங்க 2 பேரும் அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு பேப்பர்ல உங்க அப்பாவோட லீகசியை டேக் ஓவர் பண்ணிக்க இல்லனா செத்துப்போ அப்படின்னு எழுதி இருக்க. அது மட்டும் இல்லாம அந்த பாக்ஸ்ல 2 தோட்டா இருக்கு. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்ல இருந்திருக்காரு போல. அந்த நெட்வொர்க்கை சேர்ந்தவங்க தான் இப்படி இவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து அவங்க விஷயம் பெருசா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இனிமே இங்க இருக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க காரு ஹீரோட அப்பா அவங்க அம்மாவுக்கு போட்ட அந்த நெக்லஸ் எல்லாத்தையுமே வித்து அதோட அவங்களோட பழைய வீட்டுல அவங்க கண்டுபிடிச்ச அந்த பணத்தோட சேர்த்து அந்த பணத்தை அந்த கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்றாங்க. அதை எல்லாத்தையுமே ஒரு ட்ரக்ல எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு ஹீரோட அம்மா அவங்களோட ஃப்ரெண்டான பெஞ்சிக்கு கால் பண்ணி அவங்களோட பாராமெடிக்கல் ஃப்ரெண்டோட போன் நம்பர் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு நைட்டு நீ எந்த முகாம்ல இருப்ப அப்படின்னு கேக்குறாங்க. அவரும் 7வது முகாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்களுக்கு தேவையான மருந்து பொருட்கள் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே டிராவல் பண்ணி அந்த முகாவுக்கு கரெக்டா வந்துடுறாங்க. அங்கேதான் பஞ்சி இருக்காரு. இவங்க அங்க வந்த அதே நேரத்துல அந்த மினிஸ்டர் ஆலிமோ அங்க மக்களை பார்க்க வந்திருக்காரு. எல்லா அரசியல்வாதி பண்ற மாதிரியும் நேக்கா காய நகர்த்திக்கிட்டு இருக்காரு. அந்த மினிஸ்டரை பார்த்த இவங்க அவரோட கண்ணுல படாம எப்படி பஞ்சியை மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த கிராம மக்களுக்கு எப்படியாவது நிவாரண பொருட்கள் போய் சேரணும், உன்னால மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவரும் ரொம்பவே தயங்குறாரு. அவர் ரொம்பவே நல்லவர் தான். அதனாலதான் ஃபர்ஸ்ட் யோசிச்ச அவரு அவங்க திரும்ப திரும்ப கேட்கவும் கடைசியில ஒத்துக்கிறாரு. அதனால அவங்களும் அங்கிருந்து கிளம்ப அப்ப அவங்க போறத அந்த மினிஸ்டர் பாத்துறாரு. யார் கண்ணுல படக்கூடாதோ அவரோட கண்ணிலே பட்டுறாங்க. அப்புறம் என்ன அவங்கள கொள்றதுக்கு ஆளை அனுப்பி வச்சிடறாரு இந்த அரசியல்வாதி. அப்ப அங்கிருந்து அவங்க கிளம்பும் போது அந்த முகாம்ல இருந்த பசங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதை ஹீரோவும் பார்த்த உடனே அவரோட சின்ன வயசு ஞாபகம் வந்துடுது. அவங்க அப்பா சின்ன வயசுல ஹீரோவை ஊஞ்சல வச்சு தள்ளி விளையாண்டுகிட்டு இருக்கும் போது அங்கே விளையாண்டுகிட்டு இருந்த ஒரு பொண்ணோட அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாரு. அதை பார்த்த ஹீரோவுக்கு அது ஆழமா பதிஞ்சு போயிடுது. அவர் ஏன்ப திரும்ப எந்திரிக்கல அப்படின்னு நேத்தோட அப்பா கிட்ட கேட்க அதுக்கு அவரோட அப்பாவும் மனுஷனா பிறந்தா எல்லாரும் போய் தான் ஆகணும்பா அப்படின்னு சொல்ல அப்ப நாமளும் பிரிஞ்சிடுவோமாப்பா அப்படின்னு கேட்க அப்பதான் ஹீரோட அப்பா மறு உலகத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது சொர்க்கத்தை பத்தியும் சொல்லி அங்க நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னும் சொர்க்கத்துக்கு போற அந்த பாலத்தை பத்தியும் சொல்றாங்க. நல்லது செய்யறவங்க மட்டும்தான் அந்த பாலத்தை கடக்க முடியும் அப்படின்னும் கெட்டது செய்யறவங்க நரகத்துக்குள்ள விழுந்துடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொன்னதால குட்டி ஹீரோவும் அவங்க 3 பேரும் அந்த பாலத்தை கடந்து சொர்க்கத்துக்கு போற மாதிரி ஒரு டிராயிங்க வரையறான். இதை பார்த்த ஹீரோட அம்மாவும் நீங்களா சொன்னீங்க இதை பத்தி அப்படின்னு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் தங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் நினைச்சு பார்த்துக்கிட்டே போறான். அடுத்து இருட்டுற டைம்ல அவங்க அந்த கிராமத்தை நெருங்கி வந்துகிட்டு இருக்கும் போது அந்த இடமே சுனாமியால அலங்கோலமா கிடக்கு. அப்ப உங்களுக்கு தூரத்துல ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சத்தம் கேட்கவும் இவங்களும் இறங்கி எங்கிருந்து அந்த சத்தம் வருது அப்படின்னு செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க 2 பொண்ணுங்க காப்பாத்த ரெஸ்கியூ டீம் வராதனால இறந்தே போய் கிடக்குறாங்க. அப்பதான் ஹீரோட அப்பாவும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் நிவாரண நிதி அனுப்பியாச்சு, மீதியை அனுப்புறதுக்காக ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அந்த மினிஸ்டர் ஆலிம் கிட்ட கொண்டு வந்திருப்பாரு. ஆனா அவரோ ஏற்கனவே அனுப்பின அமௌண்ட்டே போக விடாம ஏற்கனவே எல்லா அமௌண்ட்டையும் அனுப்பிட்ட மாதிரி ரிப்போர்ட்டையும் ரெடி பண்ணி அதுல ஹீரோட அப்பாவை சைன் பண்ண சொல்றாரு. இந்த பாவத்தை என்னால பண்ண முடியாது அப்படின்னு அவர் மறுத்தாலும் இதுலதான் நம்மளால ஈஸியா ஊழல் பண்ண முடியும் அப்படின்னு மிரட்டி சைன் பண்ண வச்சிருக்காரு. ஏன்னா ஹீரோட அப்பாவோட குடும்பமே இப்ப அவங்க கையில இருக்கிறதுனால அவரால் எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. அடுத்த சீன்ல இப்ப ஹீரோவும் அவங்க அம்மாவும் பஞ்சியும் தொடர்ந்து வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது ரோட்ல யாரோ கடக்கிற மாதிரி இருக்கவும் பஞ்சியும் கிட்ட போய் பார்க்க அப்ப கீழே கடந்த நபர் திடீர்னு எந்திரிச்சு துப்பாக்கியில பஞ்சியோட காதிலே சுட்டுறான். அடுத்து அவங்களுக்குள்ள
பயங்கரமா சண்டை நடக்குது. அப்ப ஹீரோ வண்டி எடுத்து அந்த வில்லனோட ஆளு மேல ஏத்த போக அவ எப்படியோ தப்பிச்சிடறான். பஞ்சியும் எப்படி வண்டியில ஏறி கிளம்பிடுறாங்க. அவங்களுக்கு பின்னாடி வில்லனோட ஆளும் பைக்ல பின்னாடியே வர இவங்களும் வேகமா வந்துகிட்டு இருக்கும்போதுதான் ஹீரோவும் அவன் தான் தன்னோட அப்பாவை லாரியில இடிச்சு கொன்னது அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் வருது. அதை தன்னோட அம்மா கிட்டையும் சொல்றான். அப்ப ஒரு மரம் ரோட்ல கிடக்கவும் அதுக்கு மேல போக முடியாது அப்படி சொல்லிட்டு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வில்லனோட ஆளு பின்னாடியே வரதுனால டக்குனு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. கரெக்டா பைக்ல வரவன பஞ்சியும் அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அவனோட சண்டை போட்டுக்கிட்டு ஹீரோவையும் அவனோட அம்மாவையும் ஓட சொல்ல அவங்களுக்கு பஞ்சியை விட்டுட்டு போக மனசே இல்ல. பஞ்சுக்கு ஹீரோட அம்மா ரொம்பவே பிடிக்கும். வேலை பார்க்கும்போது ஹீரோட அம்மா விட்டுட்டு போனா அவங்களோட லாக்கெட்டை ஒரு செயினை பத்திரமா எடுத்து வச்சுட்டு இந்த கிராமத்துக்கு கிளம்பும் போது கொடுத்திருப்பாரு. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கடைசியில ஹீரோவும் தன்னோட அம்மாவை எப்படியோ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போக அப்ப சண்டையில வில்லனோட ஆளு பஞ்சிய துப்பாக்கி முறையில நிப்பாட்டுறான். இவங்க ஒரு வேலையை தாண்டிக்கிட்டு இருக்கும்போது துப்பாக்கி சத்தம் கேட்க பஞ்சி தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி ஹீரோவும் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். அவங்களும் அந்த கிராமத்துக்கு வந்து சேர அங்கங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க இறந்து பிணமா தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட கண்ணுக்கு ஒரு குட்டி பொண்ணு தெரிய அந்த பொண்ணு இன்னொரு இடத்தை பார்த்து கையை காட்டுறா. இவங்களும் அங்கே போய் பார்த்தா அந்த கையை காட்டின அந்த பொண்ணு தான் அங்க இறந்து கிடக்குறா. அதை பார்த்து அவங்க மனசையே உடஞ்சு போயிடுறாங்க. அவங்க ரொம்ப லேட்டா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுது. அப்ப ஹெல்ப் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்க ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒரு லேடி மாட்டிருக்காங்க. அதுவும் கையில இறந்து போன கை குழந்தைய வச்சுக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அவங்கள காப்பாத்துறாங்க. ஆனா அவங்க ரொம்ப நாளாவே அடிபட்டு கடந்ததுனால அவங்க உடம்பை ஏற்கனவே புழு அரிச்சிருக்கு. அவங்க வாந்தி எடுத்து அப்படி இறந்து போயிடுறாங்க. இதனால ஹீரோவும் ரொம்பவே உடஞ்சு போய் இதுக்கு மேல தங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்க, ஆனா ஹீரோவோட அம்மாவும் நம்ம ஹெல்ப்காக நிறைய பேர் காத்திருக்காங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. ஆனா அப்ப திடீர்னு அங்கே வந்த வில்லனோட ஆளு அவங்களை அடிச்சு துப்பாக்கியால சுட்டு கொல்ல போற அந்த நேரம் அங்கே பஞ்சி எப்படியோ வந்து அவங்களை தடுத்து சண்டை போட இவங்களும் தப்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அந்த நடந்த சண்டையில வில்லனோட ஆளு பஞ்சியை அடிச்சு சுட்டு கொண்டுறான். கடைசியா அவங்களை தேடி வரும்போது ஹீரோட அம்மா கம்பியால அவனை அடிக்க அவனும் எப்படியோ சமாளிச்சு ஹீரோட அம்மாவை பயங்கரமா அடிச்சு கழுத்தை நெரிச்சு கொல்ல போறான். அப்ப ஹீரோவும் வந்து அவனை அடிக்கிறான். ஆனா அவனையுமே வில்லனோட ஆளு அடிக்க அப்ப அந்த இடம் அதிரவும் மேல இருந்து எல்லாமே கீழே விழுகுது. அப்ப ஹீரோட அம்மாவும் வில்லனோட ஆளை வெளியில தள்ளிவிட அந்த கூரை மேல மாட்டிருந்த படகு ஒண்ணு அவன் மேல சரிஞ்சு விழுந்து அவன் இறந்து போயிடறான். ஆனா மேல இருந்து விழுந்த காங்கிரீட்டால ஹீரோட அம்மாவுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. தன்னோட அம்மாவை பார்த்து ஹீரோ பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். அடுத்து தன்னோட அம்மாவை தூக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னமும் அங்க இருக்கிற மக்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை எழுதிக்கிட்டே போறான். அந்த பாக்ஸை பிஞ்சு பாதி சாப்பாடு கீழே போயிடுது. ஒரு இடத்துல மயங்கியும் விழுந்துடுறான். அப்ப சின்ன வயசுல ஹீரோட அப்பா அவருக்கு சொல்லி கொடுத்ததை அவன் நினைச்சு பாக்குறான். அதுல உலகம் ஒரு நாள் முடிவுக்கு வரும்போது இறந்தவங்க எல்லாருமே உயிர் தெழுவாங்க. அவங்க எல்லாருமே மக்சார் ஃபீல்ட் அப்படி சொல்ற ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. அங்க நம்ம பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்பதான் அந்த பாலத்தையே கடக்க முடியும் அப்படின்னு சின்ன வயசு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே உலகம் முடியும் போது எல்லா ஆன்மாக்களும் ஒரு இடத்துக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு 2 மலைக்கு நடுவுல ஒரு சின்ன சின்ன வழி இருக்கு. அந்த மலைக்கு பின்னாடி பயங்கரமா சூரியன் கனலை கக்கிக்கிட்டு இருக்கு. அப்படி மலைக்கு அந்த பக்கமா காட்டும் போது அந்த சின்ன வழி வழியா ஒரே ஒரு கயிறு மட்டும் அங்க போய்கிட்டு இருக்கு. அந்த கயிறுல மனிதர்கள் கடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கீழே தான் நரகம் இருக்கு. அது எல்லாமே நெருப்ப கக்கிக்கிட்டு இருக்க முக்காவாசி பேர் நரக குழிக்குள்ள விழுந்துடுறாங்க. கீழே விழுகிறவங்க எல்லாரையுமே ஒரு வினோதமான உயிரினம் அவங்கள ரன்ன கொடூரமா கொள்ளுது. அப்ப ஹீரோட அப்பா சின்ன வயசு ஹீரோ கிட்ட அந்த நரக பாலத்தை கடக்கிறதுக்கு நமக்கு குரான் தான் வழிகாட்டும் அப்படி சொல்லிருப்பாரு. அப்படி ஹீரோவை காட்டுறாங்க. திடீர்னு அங்க உயிர் பிழைச்சவங்க அங்க வராங்க. மத்தவங்க சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் மட்டும் ஹீரோவை பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப ஹீரோவை அவர்கிட்ட எங்க அப்பாவை மன்னிச்சிருங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றான். தன்னோட அப்பா பாவம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாவத்தை போக்குறதுக்காக உயிரை பணையம் வச்சு இவ்வளவு விஷயத்தையும் ஹீரோவும் அவரோட அம்மாவும் பண்ணிருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோ உயிர் பிழைச்சிடறான் போல. ஹீரோவும் இப்ப அந்த மினிஸ்டர் வசமா மாட்டி விட்டதுனால மினிஸ்டர் மேல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. ஆனா போதிய ஆதாரம் இல்லாதனால மினிஸ்டருக்கு சாதகமா தான் அந்த கேஸ் முடியுது. அதனால உன்னால என்னெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு நக்கலா ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மினிஸ்டர் பேசுறாரு. அப்படியே கட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் டே அப்ப அந்த மினிஸ்டர் அவர் பண்ண பாவத்துக்காக அவரோட பணத்தாசைக்காக அந்த பணத்தையே பார்த்து ஆசைப்பட்டு அதை போய் எடுக்கிற மாதிரி அந்த கயிறுல நடக்க முடியாம தவறி நரக குழிக்குள்ள விழ அந்த உயிரினம் அந்த மினிஸ்டரை கொடூரமா கொள்ளுது. அதே மாதிரி ஹீரோவையும் ஹீரோட அம்மாவையும் அந்த மினிஸ்டர் ஆளை வச்சு கொண்டிருப்பான் போல. ஹீரோவும் ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு அந்த பாலத்தை கடக்குறான். ஆனா ஹீரோ நல்லவன். அதே மாதிரி பல நல்ல காரியங்களையும் பண்ணிருக்கிறதுனால எப்படியே கடந்து சொர்க்கத்துக்கு போயிடுறான். சொர்க்கம் ரொம்பவே அழகா இருக்கு. அங்க ஏற்கனவே ஹீரோட அம்மாவும் வந்திருக்காங்க. 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது இவரோட அப்பாவை ஹீரோ தேட ஆரம்பிக்கிறான். அப்பதான் இவரோட அப்பா பாலத்தை கடந்துகிட்டு இருக்காரு. அவரும் கடந்து வந்துருவாரு அப்படின்னு இவங்களும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரும் முயற்சி பண்றாரு. ஆனா அவர் கெட்ட காரியங்களை பண்ணி மக்களை கஷ்டப்படுத்தனால அவரும் கடக்க முடியாம கீழே எரிஞ்சுக்கிற நரக நெருப்புக்குள்ள விழுந்துடுறாரு. இதனால அவங்க 2 பேரும் அழுது கத்துறாங்க. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. அந்த படத்தை முடிக்கும் போது நம்பிக்கை இருக்கிறவங்க நரக நெருப்புல இருந்து உங்க குடும்பத்தை காப்பாத்திக்கங்க அப்படின்னு போட்டு இந்த படத்தை
முடிக்கிறாங்க. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டிட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.